நீங்கள் உங்களிடத்துல படிக்கிற பிள்ளைகள், உங்களிடத்துல படிக்கிற மாணவர்களிடத்துல நீங்கள் என்ன நினைப்பீங்க? நம்ம இந்த குழந்தைக்கு இந்த நல்ல காரியத்தை சொல்லி கொடுக்கணும், இந்த குழந்தைக்கு இந்த நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பிரியமானவர்களே, இன்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் த டீச்சர்ஸ் அவுட் தேர். பெற்றோர் மற்றும் அக்காங்க, அண்ணங்க மற்றும் மாமா, அத்தை, இப்படி எத்தனையோ பேர் குடும்பத்திலேயும் மற்றும் வெளியிலேயும் சக உறவினர்கள், டியூஷன் எடுக்கிற அக்காமார் அல்லது மற்றும் பல பக்கத்தில் இருக்கிற உதவி செய்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஆண்டவருடைய வசனம் நெகேமியா 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நெகேமியா அப்படி சொல்லுகிறான்: தேவனே, நான் இந்த ஜனத்திற்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். Remember me for all the good that I have done to these people என்று சொல்லுகிறான். நெகேமியாவுடைய சரித்திரத்தை நம்ம படிக்கும் பொழுது, அவன் ஒரு அடிமையாய் சென்றாலும் கூட ஒரு அந்நிய ராஜாவினிடத்துல வேலை பார்த்தான். ஆனால் அங்கிருந்து அவனுக்கு ஆண்டவருடைய நகரத்தை குறித்து, தன்னுடைய சொந்த தேசத்தை குறித்து இருந்த பாரத் நிமித்தம் திரும்பமாக வந்து அலங்கத்தை எழுப்பி கட்டுவதற்கு, எருசலேமின் அலங்கத்தை எழுப்பி கட்டுவதற்கு அவன் அங்கே முயற்சி செய்து பல காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவனுடைய சொந்த ஜனங்களே நிறைய பேர் அவன் செய்கிற காரியத்தை அறியாமல் அவனை விரோதிக்கிறார்கள், புறஜாதிகள் அவனை விரோதிக்கிறார்கள். ஆனாலும் கூட அவன் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்து அங்கே பல நன்மையான காரியங்களை செய்கிறான். செய்தது மாத்திரம் அல்ல, அவன் ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்கிறான்: ஆண்டவரே, நான் இந்த ஜனங்களுக்கு இவ்வளோ நன்மையை செய்திருக்கிறேன், இந்த நன்மையை எனக்கு நன்மையாகும்படியாக நீர் என்னை நினைத்தருளும் என்று சொல்கிறான். ஆமாம் பிரியமானவர்களே, இன்றைக்கு விசேஷமாக ஆசிரியர்களாக இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறது, நீங்கள் உங்களிடத்துல படிக்கிற பிள்ளைகள், உங்களிடத்துல படிக்கிற மாணவர்களிடத்துல நீங்கள் என்ன நினைப்பீங்க? நம்ம இந்த குழந்தைக்கு இந்த நல்ல காரியத்தை சொல்லி கொடுக்கணும், இந்த குழந்தைக்கு இந்த நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர், அந்த டீச்சர்ஸ்லேயே நிறைய பேர் வந்து எதையுமே கேர் பண்ணிக்காமல் மாத சம்பளம் வந்தால் போதும் அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நான் சந்திக்கிற அநேக ஆசிரியர்கள் சொல்லுகிறது என்ன தெரியுமா? அந்த காலத்தில் ஆசிரியராக இருப்பதை காட்டிலும் இப்போ ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிள்ளைகளை அடிக்க முடியாது, பிள்ளைகளை திட்ட முடியாது, ஓவராக திட்டா டீச்சர் திட்டாங்கன்னு சொல்லி அப்யூஸ் கேஸ் போட்டுடுறாங்க. இல்லை திட்டாமலே இருந்தாலும் அவங்க பண்ணுகிற பல காரியங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க, வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே காட்டுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் பலவிதமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் நன்மையை உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யும் பொழுது, உங்கள் மாணவ மாணவிகளுக்கு செய்யும் பொழுது, கர்த்தர் அதை உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி உங்களை நிச்சயம் நினைத்தருளுவார், நிச்சயம் நினைத்தருளுவார். ஏன் தெரியுமா? அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து யூ ஆர் மேக்கிங் அ லாஸ்டிங் இம்பேக்ட் ஆன் அ ஜெனரேஷன். ஒரு ஆசிரியர் ஒரு தேசத்தை உருவாக்க முடியும். அந்த ஆசிரியர்களின் கைகளில் ஆண்டவர் மாணவ மாணவிகள், சிறு வயது பிள்ளைகளுடைய வாழ்க்கையவே கொடுக்கிறார். அப்போ அந்த வாழ்க்கையை திசை திருப்புவதும் திசை மாற்றுவதும் சரியான வழியில நடத்துவதும் ஆசிரியருக்கு ஒரு மிகுந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுகிறது. நிறைய சமயங்களில் ஹோம்ல வீட்டில் ஸ்பெண்ட் பண்ற நேரத்தை காட்டிலும் பிள்ளைகள் ஸ்கூலில் தான் அதிக நேரம் இருக்கிறார்கள். அப்ப நீங்க ஆசிரியர்களா இருந்தா அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிறதை தேவன் எதிர்பார்க்கிறார், தேவன் விரும்புகிறார். அப்படி நீங்க நல்வழிப்படுத்தும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி செய்வார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் வேலையை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வேலை எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே வந்து யோசிப்பாங்க. என்ன யோசிப்பாங்கன்னா, ஐயோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த பிள்ளைகளை, ஒரு பிள்ளை இல்லை, 2 பிள்ளை இல்லை, எத்தனையோ இப்போல்லாம் 60 80 இப்படிலாம் பிள்ளைகள் இருக்காள். இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவங்கள ஒவ்வொருத்தரையும் அறிந்து எப்படி படிக்கிறாள் என்று பார்த்து ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை சொல்வது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் இல்லையா? ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்மை செய்யும்போது தேவன் உங்களுக்கு அதை நன்மையாக மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மையை காணும்படியாய் செய்வார். எப்படி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் எகிப்திய
மருத்துவச்சிகள் அந்த பிள்ளைகளை பெறப்பண்ண உதவி செய்தார்கள். அப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு? அந்த மருத்துவச்சிகளின் வாழ்வை செழிக்க செய்கிறார். அதே போல நீங்கள் உங்கள் மாணவர்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்தீர்களோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் கணக்கிலே கொண்டு உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வர்த்திக்க பண்ணுவார், உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி செய்வார். நாம் செபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, ஆண்டவரே, அருமையான ஆசிரியர்களுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்கூலில் காலேஜில் வேலை பார்க்கிறவர்கள் மட்டும் அல்லப்பா, வீட்டிலேயும் ஆசிரியராய் இருந்து ஆசிரியராய் இருந்து பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிற ஒவ்வொருவருக்காய் நான் செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நன்மையுண்டாக நீர் நினைத்தருளும் இயேசு சுவாமி. அவர்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் எவ்வளவு தங்களுடைய மாணவர்களுக்காக பாரப்பட்டு காரியங்களை செய்கிறார்களோ அதை எல்லாவற்றையும் பல மடங்கு அவர்கள் திரும்பி பெற்றுக்கொள்ள செய்யும் ஆண்டவரே. முதலாவது இயேசுப்பா, ஆசிரியர்களுக்கு நல்ல ஞானத்தை நீர் கொடும் அப்பா, பெலனை தாரும், பொறுமையை தாரும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் அவர்களுக்குள்ளாக இருந்து அவர்களை சரியாய் போதித்து நடத்தியருளும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, பிள்ளைகளிடத்துல அன்பை காட்டவும், பிள்ளைகளிடத்துல பொறுமையை காட்டவும் ஆண்டவரே, அதே சமயத்துல பிள்ளைகளை சரியான வழியில நடத்தவும் அவர்களுக்கு அநேக வழிகளையும் யுத்திகளையும் நீர் சொல்லிக் கொடுத்தருளும் இயேசு சுவாமி. அது போல செய்கிற ஒவ்வொரு ஆசிரியரையும் நீர் ஆசீர்வதித்தருளும் அப்பா, ஆசீர்வதித்தருளும். அவர்கள் கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். நல்ல சுகத்தை அவர்களுக்கு தாரும். வரவேண்டிய பாக்கிகள், வரவேண்டிய ஆண்டவரே செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் கிடைக்கும்படியாய் செய்யும் அப்பா. அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், பெருகட்டும் ஆண்டவரே. எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல், தங்கள் வேலைகளிலே சோர்ந்து போகாமல் நன்மையே செய்யத்தக்கதாய் அவருடைய இருதயங்களை நீர் உற்சாகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.